ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் எம்டி சார் ஸ்பைரோ. இந்த வீடியோ கரண்டாக ஸ்டேட் போர்டில் 10th எக்ஸாம் எழுதி முடிச்சு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கானது. நீங்கள் 10th ஸ்டேட் போர்டில் படிச்சிருப்பீங்க. இப்போ +1 என்ன குரூப் எடுக்கலாம், எந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பீங்க. நாட் ஓன்லி ஸ்கூல் அண்ட் குரூப், உங்களுக்கு போர்டே வந்து சிபிஎஸ்இ போர்டில் நம்ம 10th முடிச்சுட்டு +1 படிக்கலாமா, படிக்க முடியுமா, ரொம்ப டஃபாக இருக்கும், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸால சிபிஎஸ்இ போய் பண்ண முடியாது, இப்படி நிறைய ஒப்பீனியன் மார்க்கெட்டில் இருக்கிறத பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 10th போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக சிபிஎஸ்சியில் +1 +2 படிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால 10th முடிச்சு +1 சிபிஎஸ் சிலபஸ் போகும்போது டைரக்டா அவங்க ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சிபிஎஸ் சிலபஸ்க்கு மாறிடுறாங்க. சிபிஎஸ் சிலபஸ் மோரஸ் என்சிஆர்டி சிலபஸ். இப்போ ஸ்டேட் போர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் +1 +2 ஸ்டேட் போர்ட்லேயே கண்டினியூ பண்ணும்போது அவங்களுக்கு ஒருவேளை அவங்க காம்படிட்டிவ் கோச்சிங் நீட் ஆர் ஜேஇ அதுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஸ்டேட் போர்டுக்கு ஒரு மாடல்லையும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அப்போ 2 ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. இன்னைக்கு இந்தியாவில் நீட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா ஸ்டேட்லையும் அரௌண்ட் 23 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. அதுவே ஜேஇ 2 ஃபேஸும் நடக்குது, phase 1 phase 2, அரௌண்ட் 10 to 12 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஃபேஸையும் எழுதுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் நாட் ஓன்லி தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட், இந்தியா ஃபுல்லாக செலக்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் இன்னுமே இவ்வளோ சிபிஎஸ்சியோட ஆதிக்கம் காம்படிஷன் அதிகமாக இருந்தாலுமே இந்தியா ஃபுல்லாக ஸ்டேட் போர்டில் இருந்து தமிழ்நாடு மாதிரி ஆந்திரா போர்டு, கர்நாடகா போர்டு, கேரளா போர்டு, யூபி போர்டு, மகாராஷ்டிரா, இப்படி எல்லா போர்டுல இருந்து இன்னுமே கூட 60% ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்டு அந்தந்த ஸ்டேட்ல படித்த மாணவர்கள் தான் இந்த மாதிரி ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட் ஆர் ஜேஇக்கு செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா வருஷம் அரௌண்ட் 5000 கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கு. இதில் செலக்ட் ஆகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஆல்மோஸ்ட் 60% ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான், மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஆனால் அந்த 60% ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போனாலும் அவங்க மெஜாரிட்டி +1 +2 முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம்லேயே போகிறாங்களான்னு இல்லை. அவங்க மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷம் ட்ராப் பண்ணி ரிப்பீட் பண்ணி தான் போகிறாங்க. ஆனால் சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 40% நியர் அபவுட் 25% ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே போயிடுறாங்க. அதாவது கரண்டாக +2 படிக்கும் போதே அவங்க போர்டுலேயும் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க, நீட் எக்ஸாம்லையும் நல்லா ஸ்கோர் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவங்க வந்து நீட் ஆர் ஜேஇ போடுற காம்படிட்டிவ் எக்ஸாமில் செலக்ட் ஆகி அவங்களுக்கு விருப்பமான டாப் காலேஜஸில் நல்ல ஸ்கோர் பண்ணி செலக்ட் ஆகிறாங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 10th முடிச்சு +1 அகைன் ஸ்டேட் போர்டை செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் அவங்க +2 முடிக்கும் போது ஸ்டேட் போர்டில் ஸ்கோர் பண்ணுறது ஈஸி, கவுன்சிலிங் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இந்த மாதிரி கவுன்சிலிங்கில் நல்ல கட் ஆஃப் கிடைக்கிற எண்ணத்துல தான் அவங்க +1 +2 ஸ்டேட் போர்ட் செலக்ட் பண்ணுறாங்க. பட் அதுதான் உண்மையானா அது உண்மை இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ்களில் இவங்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கரிக்குலமும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இவங்க சிபிஎஸ்சிலுமே நம்ம வந்து ஸ்டேட் போர்டில் 600 மார்க் எக்ஸாம், அது உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இது ஃபர்ஸ்ட் குரூப் இருக்குது. பட் இஃப் இட் இஸ் கமிங் டு சிபிஎஸ்சி 5 சப்ஜெக்ட் தான், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ். பட் அது இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷனில் ஆல்மோஸ்ட் சிபிஎஸ்சியில் +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்கோர் பண்ணிடுறாங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில். இவன் இட் இஸ் கமிங் டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதையும் ஃபுல் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 500 490 மேலே இருக்கும்போது பார்க்க முடியுது. அது ப்ராக்டிகலுமே ஃபுல் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. பட் நிதர்சனமான உண்மை என்னன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ போர்டில் சிபிஎஸ்சி போர்டு நல்லா ஸ்கோர் பண்ணி அவங்களுமே இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் கவுன்சிலிங்கில் நல்ல ஸ்கோர் பண்ணி போக முடியுது. பட் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்ட் படிக்கும் போது ஒன்லி அவங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் கவுன்சிலிங் மட்டும் தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு எக்ஸ்பெஷலி அவங்க 1 year ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டில் வருஷம் 1,32,40,000 ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எழுதினாலுமே கூட அதில் வருஷம் சீரியஸான ஆஸ்பிரண்ட்ஸ் 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ட்ராப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு வருஷம் ட்ரை பண்ணி எம்பிபிஎஸ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் டைம், தேர்ட் டைம், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு 10,000 கரண்டாக இன்டெகிரேட் கோச்சிங் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டெகிரேட்டோட பண்ணக்கூடிய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு +1 +2 ஸ்டேட் போர்ட் செலக்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ல +2 படிக்கும் போதே அந்த எம்பிபிஎஸ் வாய்ப்பு மிஸ் ஆகி மறுபடியும் 1 year ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த வாய்ப்பை அவங்க அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கு. பட் நீங்கள் ஸ்டேட் போர்டில் படித்தாலும் நீங்கள் +1 +2 சிபிஎஸ்சி மாறி படிக்கும் போது உங்களுக்கு மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட் ஆர் ஜேஇ மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு +1 +2லேயே இன்டெகிரேட்டட் கோச்சிங்கோட போர்டும் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக +2 முடிக்கும் போது தெர் இஸ் அ டபுள் சான்ஸ் உங்கள் ஸ்கோர் போர்டுலேயும் நல்லா ஹை ஸ்கோர் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் நீட் ஆர் ஜேஇலையும் காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் ரொம்ப வெல் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா
நீங்கள் நீட்டில் நல்ல ஸ்கோர் பண்ணி உங்கள் டாப் காலேஜை அடைய முடியும். பட் ஸ்டேட் போர்டுங்கும் போது உங்களால் ஒன்லி போர்டு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நீங்கள் 1 இயர் ட்ராப் வந்து பண்ணி தான் நீட் ஆர் ஜேஇ ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது இல்லாமல் சிபிஎஸ்சி கரிக்குலம் அட்பார் திங்கிங் எபிலிட்டிக்கு ரொம்பவே அனலிட்டிக்கல், லாஜிக்கல், இன்டர்பர்சனல் இந்த மாதிரி ஸ்கில்ஸை உங்களுக்கு டெவலப் பண்ணுறதோடு இல்லாமல் உங்களை அட்வான்ஸ் ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி காம்படிட்டிவ் வேலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுது. பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் ஆஃப்டர் +2 முடிக்கும் போது நீங்கள் எம்பிபிஎஸ் போகிறீங்க, ஒரு ஐஐடியில் போயிட்டு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, இல்லை ஃபர்தராக இருக்கக்கூடிய கேட், மேட், ஜிஆர்இ, ஜிமேட், டோஃபல், ஐஎல்ஸ், அது இல்லாமல் குரூப் 1, குரூப் 2, யூபிஎஸ்சி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணுறவங்களுக்கு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு திஸ் சிபிஎஸ்சி கரிக்குலம் ஒரு பேஸ் ஸ்டாண்டர்டாக இருந்து தட் வில் ஹெல்ப் தம் லாட். திங்கிங் எபிலிட்டி நிறையவே டெவலப் பண்ணுது. ஸோ மெனி அட்வான்டேஜஸ் இன் சிபிஎஸ்சி கம்பேரிட்டிவ் ஸ்டேட் போர்ட். ஸோ ஒன்று, உங்களால் +2ல் நல்ல ஸ்கோர் பண்ணி உங்களால் இந்த நார்மல் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அது எனிதர் கவுன்சிலிங், வெட்னரி போன்ற +2 மார்க் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கவுன்சிலிங்கில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ரெண்டாவது, நீட், ஜேஇ போன்ற அட்பார் நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் உங்களால் வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் ஸ்டேட் போர்ட்லேருந்து சிபிஎஸ்சி மாறதுக்கு பயப்படவே வேண்டாம். சிலபஸ் will not be very much different. நீங்கள் ஸ்டேட் போர்ட்லேருந்து ஸ்டேட் போர்டே கன்டினியூ பண்ணிங்கன்னா 2 சிலபஸ் படிக்க வேண்டியது இருக்கும். ஸ்டேட் போர்ட் சிலபஸ், தென் லேட்டராக நீட் ஆர் ஜேஇக்கு என்சிஆர்டி சிலபஸ். பட் நீங்கள் சிபிஎஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரே சிலபஸ், ஒரே கல்ல 2 பாங்க. உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா சிபிஎஸ்சி 12th போர்டில் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் நீட் ஆர் ஜேஇ காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு வருஷம் நீங்கள் ட்ராப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி வித்தின் த வெரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணி +2லையும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமான நீட் ஆர் ஜேஇ நல்லா ஸ்கோர் பண்ணி உங்கள் டாப் காலேஜை அடையலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 10th ஸ்டேட் போர்ட் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாமல் நீங்கள் +1ல் சிபிஎஸ்சியை தாராளமாக செலக்ட் பண்ணலாம். so many of advantages are there. ஸோ இது மாதிரி ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்கரேஜ் பண்ணுற விதமாக நாமக்கல் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் நம்ம 10th மார்க் பேஸ் பண்ணி 10th ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. 10th ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்கரேஜ் பண்ணுற விதமாக நாமக்கல் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் உங்களுக்கு உங்கள் 10th மார்க் உங்களோட மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேஸ் பண்ணி அப் டு 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இது வரைக்கும் 3500க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்களை உருவாக்கி நாமக்கல் ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோட இன்னொரு டிவிஷன் தான் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல். இந்த ஸ்கூலில் +1 +2ல் இன்டெகிரேட்டட் நீட் ஜேஇ கோச்சிங்கோட போர்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ 10th ரிசல்ட்ஸ் வரப்போகுது. 10th ரிசல்ட்ஸில் இந்த கிரைட்டீரியாவை நீங்கள் மேட்ச் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் கிளைம் பண்ணலாம். நாமக்கல் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் 16 ஏக்கர் அளவில் பறந்து விரிஞ்சு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட சேஃப் அண்ட் செக்யூர் ஹைஜீனிக் ஃபுட் ஃபெசிலிட்டிஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹைலி குவாலிஃபைட் faculties for both CBSE board and NEET or JEE கோச்சிங்க்கு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக கோச்சிங் கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த என்வாரன்மெண்ட்ல நீங்கள் படிக்கிறதுக்கு உங்கள் 10th மார்க் பேஸ் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்பை நம்ம ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் கொடுக்குறோம். உங்கள் 10th ரிசல்ட்ஸ் வந்த பிறகு இந்த மார்க் வருதுன்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பை இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் 10th டோட்டல் மார்க் அவுட் ஆஃப் 500ல் நீங்கள் 10th இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நம்ம எடுத்துக்கிறது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் 2 மார்க்கு மட்டும்தான். இதில் 200 மார்க் இருக்குது. 200 அவுட் ஆஃப் 200 ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்கூல் ஃபீஸ் சிபிஎஸ்சி போர்டு படிக்கிறதுக்கு 100% ஃப்ரீ. அதே ஹாஸ்டல் ஃபீஸும் மந்த்லி 15,000 ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டே, அக்காமடேஷன், ஃபுட் எல்லாத்துக்கும் சேர்த்து அதுவும் ஃப்ரீ. நீட் ஆர் ஜேஇ எனி ஒன் நீங்கள் இன்டெகிரேட் கோச்சிங் எடுத்துக்கலாம். அதுக்கான ஃபீஸும் ஃப்ரீ. ப்ளஸ் நீங்கள் டே ஸ்காலரான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸும் ஃப்ரீ. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 195 to 199 இதில் இருக்கக்கூடிய மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த 2லையும் சேர்த்து உங்களோட ஸ்கோர் 195 to 199 இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே 90% ஃப்ரீ. உங்கள் ஸ்கோர் 193 to 195 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், நீட் ஆர் ஜேஇ இன்டெகிரேட் கோச்சிங் ஃபீஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் எல்லாத்துலேயும் சேர்த்து 80% ஃபிளாட் ஸ்காலர்ஷிப். 190 to 192 இருந்துச்சுன்னா 70% ஸ்காலர்ஷிப். 186 to 189 என்றால் 60% ஸ்காலர்ஷிப். 180 to 185 உங்கள் மேத்மெட்டிக்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் மார்க் 2 சேர்த்துனா 180 180 இருந்தால் 50% ஸ்காலர்ஷிப். அவுட் ஆஃப் 200க்கு உங்கள் மார்க் பிட்வீன் 175 to 179 இருந்துச்சுன்னா உங்களுக்கு டோட்டலாக 25% ஸ்காலர்ஷிப். அதே மாதிரி 175 கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் நம்ம நாமக்கல் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்க் எக்ஸாம் நம்ம ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அட்மிஷன் கம் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இதை எழுதி இதில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேஸ்ட் ஆன் மார்க் அப் டு 90% வரைக்கும் நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் +1 +2 சிபிஎஸ்சி கரிக்குலம் செலக்ட் பண்ணி இன்டெகிரேட்டட் நீட் ஜேஇ கோச்சிங் தேர் வில் பி அ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஒன்று, உங்களோட +1 +2ல
நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எலாபரேட்டாக நீட் ஆர் ஜேஇ படித்து ப்ளஸ் டூவில் போர்டுலேயும் நீட் ஆர் ஜேஇலையும் எக்ஸலண்டான ஸ்கோர் வித்தின் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பண்ணலாம். ரெண்டாவது, உங்களோட 10th நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ்க்காக உங்களோட உழைப்பு என்கரேஜ் பண்ணுற விதமாக ஸ்பைரோ அப் டு 100% வரைக்கும் ஃபுல் ஸ்காலர்ஷிப் ஆன் ஸ்கூல் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், அந்த நீட் ஆர் தி இன்டெகிரேட் ஃபீஸில் கொடுக்குறோம். வித் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹைலி குவாலிஃபைட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அட் பார் எக்ஸாம் பேட்டர்ன், இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் படிக்க ரொம்ப அருமையான வாய்ப்பு. இது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளஸ் 1 அட்மிஷன் பார்க்காம இருப்பீங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது பேஸ்ட் ஆன் திஸ் கேட்டகரி. இதுலேயே அகைன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் மார்க்ஸ், உங்களோட மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டோட மார்க்கும் அபோவ் 190 இருந்தால் 100%, 187 to 189 இருந்தால் 90%, 185 to 186 இருந்தால் 80%, 180 to 184 இருந்தால் 70%, 180 to 181 60%, 175 to 179 இருந்தால் 50%, 170 to 174 இருந்தால் 25%, 160 to 170 இருந்தால் 15%, below 159 again we are going to conduct spark exam. அதை பேஸ் பண்ணி அப் 90% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இது 10th சிபிஎஸ்சி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு +1 +2ல சிபிஎஸ்சி கரிக்குலத்தோட இன்டெகிரேட் நீட் ஜேஇ கோச்சிங் சேர்றதுக்கு அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் அலாங் வித் இன்டெகிரேட்டட் நீட் ஜேஇ கோச்சிங்கோட இந்த மார்க் பேஸ் பண்ணி நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அதுவே ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மார்க் பேஸ் பண்ணி நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். நல்ல வாய்ப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டியும் எப்பயுமே நம்மளை தேடி வராது. வாழ்க்கையில் சில டைம் மட்டும் நம்ம தேடி வரும். அந்த மாதிரி ஸோ ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் நல்ல எஃபர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணி அவங்களோட ட்ரீமை, கனவை நிறைவேற்றுங்கிற நோக்கத்தில் நம்ம நாமக்கல்ல இந்த ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் உங்களோட 10th மார்க் பேஸ் பண்ணி ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்களோட கனவை நிறைவேற்றக்கூடிய அனைத்து வகையான எக்யூப்டு ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்டிஸ், இன்ஃபா எல்லாத்தோடையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் கிளைம் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி இமிடியட்டாக உங்கள் மார்க் பேஸ் பண்ணி உங்கள் ஸ்காலர்ஷிப் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் உங்கள் ஸ்டேட் போர்ட் 10th ரிசல்ட்ஸ் இன்னும் வரல, அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு தடவை நம்ம நாமக்கல் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் விசிட் பண்ணலாம். ஒன் ஆஃப் த ஹைலி மாடர்னைஸ்ட் இன்ஃபாவோட வித் ஆல் எக்யூப்டு ஃபெசிலிட்டிஸோட கம்பேர்ட்லி எனிதர் இன்ஸ்டியூஷன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் பண்ணி இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் எடுத்து அவங்க அந்த குழந்தைகளை ஷேப் பண்ணி அவங்களோட கனவுகளை ஸ்பைரோட கனவாக எடுத்து அவங்களினால நல்ல மனிதர்களாகவும் மருத்துவர்களாகவும் அவர் ஐஐடி நாம் உருவாக்க நோக்கத்தோட இந்த நிறுவனம் செயல்பட்டு இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்காலர்ஷிப்பை இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளைம் பண்ணுங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், டோன்ட் பேனிக் அபவுட் த சிபிஎஸ்சி போர்ட். தாராளமாக நீங்கள் சிபிஎஸ்சியை 11th செலக்ட் பண்ணி உங்களோட எதிர்காலத்தை பலமாக மாற்றலாம். தேங்க்யூ.